கைஸ், எம்ஜி கேகே எஸ்கே வெல்கம் டு ஐஎம்ஓ. ரொம்ப நாள் ஆச்சு உங்களை ஒரு கிரிக்கெட் வீடியோவில் பார்த்தேன். வழக்கமாக சினிமா தான் பேசிட்டு இருந்தோம். ரொம்ப நாளாக கிரிக்கெட் இல்லாததுனால கிரிக்கெட் பற்றி அதிகம் பேச முடியல. ஸோ உங்களுக்கு தெரியும், நெக்ஸ்ட் வந்து ஒரு 3-4 மந்த்ஸ் நம்மளை கண்ட்ரோலே பண்ண முடியாது. கிரிக்கெட் அவ்வளோ காத்துட்டு இருக்கு நமக்கோஸ்கரம். ஒரு பக்கம் சாம்பியன்ஸ் டிராஃபி, அதுக்கப்புறம் மினிய விமென்ஸ் ஐபிஎல் நடந்துட்டு இருக்குது. அப்புறம் அது முடிஞ்ச உடனே ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ டில் ஜூன் வரைக்கும் நமக்கு கண்டிப்பா எல்லா நாளுமே கிரிக்கெட் இருக்கிற மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஓவராலா சாம்பியன்ஸ் டிராஃபி டீம்ஸை பத்தி ப்ரிவியூ பண்ணலாம். என்னன்னா, உங்களுக்கு தெரியும் சாம்பியன்ஸ் டிராஃபின்னா இது வந்து சாம்பியன்ஸ்க்கெல்லாம் யார் சாம்பியன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ஒரு மேஜர் ஒரு டாப் 8 ரேங்கிங் டீம்ல இருக்கிறவங்க மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணி குரூப் ஏன்னு அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி யார் வந்து வின் பண்றாங்க அப்படின்றதா இதுல என்ன மேஜர்னா, இந்தியா வந்து ஆல்ரெடி ஸ்ரீலங்கா கூட ஒரு டைம் ஷேர் பண்ணியிருக்காங்க கப்பு. 2013 நம்ம வின் பண்ணோம் இங்கிலாந்துல போயிட்டு, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்ப கரண்ட் வின்னர்ஸ் யாருன்னு பார்த்தா நம்ம ஃபைனல் தோத்துட்டு பாகிஸ்தான் கிட்ட கப்பை கொடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ ஒரு டைம் வின் பண்ண ஸ்ரீலங்காவும் இந்த டாப் 8ல இல்ல. அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸும் ஆல்ரெடி ஒரு டைம் வின் பண்ணியிருக்காங்க, அவங்களும் இந்த இதுல இல்ல. ஏன்னா அது மாதிரி ஒரு அண்டர் டேகா பங்களாதேஷும் ஆப்கானிஸ்தானும் வந்திருக்குது. ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஏன்னா நீங்க ஒரு மேட்ச் தோத்தா கூட நீங்க நீங்க செமிஃபைனலை நினைச்சு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கான ஒரு சீரீஸ், பயங்கர டஃப்பான சீரீஸ். குரூப் ஏல பாத்தீங்கன்னா நியூசிலாந்து, பாகிஸ்தான், அதுக்கப்புறம் பங்களாதேஷ், இந்தியா அப்படின்னு இருக்கிறாங்க. குரூப் பில இன்னும் கொஞ்சம் காம்படிஷன், சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா அண்ட் ஆப்கானிஸ்தான். ஸோ ரொம்ப காம்படிஷன். ஒரு டீமை கூட நம்ம குறைச்சி ஏற்படவே முடியாது. ஸோ இந்த சாம்பியன்ஸ் ட்ராப்ல குரூப் ஏ அண்ட் குரூப் பில யார் வந்து ஒரு செமிஃபைனலுக்கு போற மாதிரி இருக்கிறாங்க? ஸோ எம்ஜி நீங்களே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. குரூப் ஏ வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இந்தியா இருக்கும் உள்ள. குரூப் ஏல பாத்தீங்கன்னா நம்ம வந்து 100% டீமான்னு கேட்டா இல்ல. ஏன்னா பவுலிங் வந்து ஒரு பும்ரா இல்ல. ஸோ பேட்டிங் டாப் ஆர்டர் கொஞ்சம் கொலாப்ஸ் இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து செமிஃபைனல் கண்டிப்பா ரீச் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு குரூப் ஏல. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான். ஹோம் கண்டிஷன்ன்றதுனாலயும் சரி, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓகே. அவங்க வந்து இந்த மாதிரி தான் இருப்பாங்க. திடீர்னு வந்து இந்த மாதிரி ஐசிசி டோர்னமெண்ட்லாம் கொஞ்சம் நல்லா ஒரு பெஸ்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நியூசிலாந்து கம்பேர் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் பெட்டரா இருப்பாங்கன்னு தோணுது. அதனால பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் சொல்லி குரூப் ஏல போறேன்னா, குரூப் ஏ எடுத்தீங்கன்னா ஆக்சுவலா 100% டீமா நான் எது பாக்குறேன்னா இங்கிலாந்து பாக்குறேன். ஏன்னா எல்லா செட்லயும் இருக்காங்க. ஆல்ரவுண்ட்லயும் சரி, பவுலிங் பாத்தீங்கன்னா பியூரா இருக்கு, பேட்ஸ்மேனும் இருக்கானுங்க. சோ நான் இந்தியா லாஸ்ட் சீரீஸ்ல வந்து இந்தியா கிட்ட பெருசா பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா கூட என்ன பொறுத்தவரை 100% டீம் அவங்க தான் எட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இங்கிலாந்து வந்து டாப்லயும், செகண்ட் இந்த மாதிரி ஐசிசி டோர்னமெண்ட்டுக்காக இருக்கிற ஆஸ்திரேலியா உள்ள போவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ உங்க டாப் 4ன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் பார்த்தா இந்தியா, நீங்க பாகிஸ்தான் சொல்லிட்டீங்க, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து சொல்லிட்டீங்க. ஸோ அந்த டீம் தான் வந்து டாப் 4 தான் சொல்றீங்க. ஸோ கேகே, நீங்க சொன்னா டாப் 4 கண்டெண்டர்ஸ் யாருன்னு சொல்லுங்க. குரூப் ஏ டூ, குரூப் பில டூ. குரூப் ஏல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா சொல்றேன். ஏன்னா அவங்க வந்து எல்லா மேட்சுமே ஒரே பிளேஸ்ல ஆடுறாங்க. அதனால அது ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் இந்தியா சொல்றேன். செகண்ட் குவாலிஃபயர் பாத்தீங்கன்னா நான் நியூசிலாந்து மேல போறேன். ஏன்னா இப்ப பாகிஸ்தான் கிரவுண்டுன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே பேட்டிங் பிச்சா தான் இருக்கு. ஸோ அதனால பாகிஸ்தான் டப் கொடுத்தாலுமே நியூசிலாந்து மேபி செகண்ட் அவங்க உள்ள வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. அதே மாதிரி குரூப் பில பாத்தீங்கன்னா நான் சவுத் ஆப்பிரிக்கா போறேன். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா லாஸ்ட் டைமே நம்ம 2020 வேர்ல்ட் கப்ல பார்த்தோம், நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா WTCக்கு ஃபைனல்ஸ் போயிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு நல்ல டீமா தான் இருக்காங்க. பெரிய பெரிய பிளேயர்ஸ் இல்லைனாலுமே நல்ல கொலாபரேட்டிவ் ரிசல்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதனால நான் சவுத் ஆப்பிரிக்கா மேல போறேன். அப்புறமா இங்கிலாந்து, ஆஸ்திரேலியான்னு பார்க்கும்போது கண்டிப்பா நான் ஆஸ்திரேலியா மேல போறேன். ஏன்னா ஸ்டீவன் ஸ்மித் வந்துட்டு அந்த மாதிரி கேப்டன்சி பண்ணுவாரு. ஸோ நான் அதனால ஆஸ்திரேலியா மேல போறேன். எஸ்கே, உங்களுடைய டாப் 4 சொன்னா யாரை சொல்லுவீங்க? குரூப் ஏ பொறுத்த வரைக்கும் நான் எந்த டீம் நினைக்கிறேன்னா இந்தியா பாகிஸ்தான். ஏன்னா வந்து இந்தியா பாத்தீங்கன்னா அது ஒரு சேம் கிரவுண்ட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் பேலன்ஸா இருக்காங்கன்னு தோணுது. பும்ரா இல்லைன்னா கூட வந்து பேட்டிங்ல அதை வந்து மேனேஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்தியா வந்து குவாலிஃபை ஆயிடுவாங்க, அதாவது இப்போ டாப் 2 வருவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பாகிஸ்தான் ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஹோம் கண்டிஷன், நிறைய மேட்ச் ஹோம் கண்டிஷன், அந்த என்விரான்மெண்ட் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். சேம் டைம் வந்து அவங்களுக்கு அந்த பிச்சு எல்லாமே வந்து கொஞ்சம் பரிச்சயமான பிச்சு. ஒரு இப்ப பாத்தீங்கன்னா அவங்க டீம்லயே வந்து இப்போ இந்த ஃபைனல்ல மட்டும் தான் தோத்தாங்க. அந்த
அந்த ட்ரை சீரீஸ்ல. மற்றபடி பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பாஸ் பவுலர் எடுத்துக்கிட்டாலும் சைத் அப்ரிதி, அதுக்கப்புறம் ஹரிஷ் ராப் ஏதோ இன்ஜுரின்னு சொன்னாங்க, பட் அவர் கூட சரியாயிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது வந்து பவுலிங்லயும் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்காங்க. கண்டிப்பா அவங்க வந்து அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணிட்டு அவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்தியா கூட. ஸோ குரூப் பி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா இங்கிலாந்து குவாலிஃபை ஆகுவான்னு தோணுது. அதுல இருக்கிறது எல்லாமே டஃப் டீம்ஸ் தான். ஆப்கானிஸ்தான் கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இருந்தாலும் வந்து இங்கிலாந்து கொஞ்சம் வந்து இப்போ கொஞ்சம் பேலன்ஸா இருக்கிறதுனால அவங்க வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு டீம் பாத்தீங்கன்னா நான் சவுத் ஆப்பிரிக்கா போறேன். ஏன்னா ஏன் ஆஸ்திரேலியா போலன்னா, ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்க்கு கமின்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் பிளேயர் இல்ல. அப்புறம் ஸ்டோனிஸ் அந்த ஒரு பவர் ஹிட்டருக்கான ஒரு அந்த இடத்த கூட காலியா தான் இருக்கு. இப்ப ஸ்ரீலங்கா கூட பாத்தீங்கன்னா 2-0 சொல்லிட்டு அவங்க லாஸ் பண்ணிருக்காங்க அந்த அவே சீரியஸ் ஸ்ரீலங்கால போயிட்டு. ஸோ அவங்களுடைய ஃபார்ம் வந்து ரொம்பவே கொஞ்சம் டவுனா தான் இருக்கு. ரொம்ப என்ன சொல்றது, கொஞ்சம் அன்பார்ச்சுனேட்டா இருந்தாலே வந்து இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆஸ்திரேலியா வந்து ஏன்னா இது வந்து ஒரு வேர்ல்டு கப் மாதிரி மேட்ச்னா கூட வந்து நிறைய டீம்ஸ் இருப்பாங்க. அது ஒரு மேட்ச் தோத்துட்டா கூட வந்து எப்படியாவது உள்ள வந்துடலாம், குவாலிஃபை ஆயிட்டு செமிஃபைனல் வரைக்கும் போயிடலாம். ஆனா இது வந்து எல்லாமே ஒரு நாக் அவுட் மேட்ச் மாதிரி தான். ஒரு மேட்ச் விட்டா கூட வந்து நீங்க அவ்வளவுதான், நீங்க கஷ்டமா போயிடும். ஏன்னா எல்லா சாம்பியன்ஸ்க்கெல்லாம் சாம்பியன்ஸ்ன்றதுனால எல்லாருமே சாம்பியன் அந்த ஒரு கேம் தான் இருக்க போகுது. ஸோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய 2 குரூப்ல இருக்கிற டாப் 2 டீம்ஸ்ன்னு. இல்ல நீங்க சொன்ன எல்லா ஒப்பீனியனுமே எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, எல்லாருமே காமனா ஒரு டீம் சொல்றீங்க, டிஃப்ரெண்டா ஒரு டீம் சொல்றீங்க. இப்போ இந்தியா எல்லாருமே சொன்னீங்க. நான் இந்தியா வந்து கண்டிப்பா போகும்னு சொல்றேன். ஆனா இந்தியாவுக்கும் லாட் ஆஃப் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏன்னா ரோஹித் கோலியுடைய ஃபார்ம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இந்த மாதிரி ஒரு சீரீஸ்ல. அதே மாதிரி நம்ம கிட்ட பும்ரா வந்து இப்ப வெளியில இருக்கிறாரு. சமியும் வந்து அவ்வளவு ஃபார்ம்ல இல்லை. அப்போ வந்து உங்களுக்கு பெரிய 2 பவுலருமே வந்து ஒரு இம்பாக்ட் இல்லாதனால அது வந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் பெரிய கன்சர்னா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க ஆஸ்திரேலியா சொன்னீங்க. ஆஸ்திரேலியா கண்டிப்பா சொல்றோம் மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா அவங்களுக்கு பேட் கமின்ஸ் இல்ல, ஸ்டார்க் இல்ல, ஹேசல்வுட் இல்ல, மிச்சல் மார்ஸ் இல்ல, மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் இல்ல. ஸோ ஒரு 5 பேர் 2023 வேர்ல்ட் கப் வின் பண்ண ஒரு 5 பேர் இல்லாதது வந்து பெரிய மைனஸ் தான். ஆனா நீங்க நல்லா பாத்துக்கோங்க, எப்பவுமே அவங்க யார் இருந்தாலும் இராட்டியும் அவங்க ஒரு டீம், பயங்கரமான டீம். அவங்களை நம்ம எப்பவுமே குறைச்சி எடை போடவே முடியாது. அதே மாதிரி இங்கிலாந்து வந்து எம்ஜி சொன்னாரு. இங்கிலாந்துல வந்து என்னன்னா எம்ஜிஆ கேகேவா சொன்னது, ஐ திங்க் எம்ஜிஆர் கேகே யாரோ ஒருத்தர் இங்கிலாந்து சொன்னீங்க. இங்கிலாந்துல வந்து என்ன பிரச்சனைனா தே ஆர் வெரி குட் டீம். பட் அவங்க கிட்ட என்ன பிரச்சனைனா யாருமே ஃபார்ம்ல இல்ல, ஒருத்தர் கூட ஃபார்ம்ல இல்ல. அதுதான். ஏன்னா நம்ம இந்தியன் சீரீஸ்ல உங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து ஃபார்ம்லே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சொன்னதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க யாருமே பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் ஒருத்தர் கூட ப்ரெடிக்ட் பண்ணல. எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம், ஒருவேளை உள்ள போகலன்னு. ஐ ஷோர் கண்டிப்பா ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு 80 to 90% வந்து அவங்க செமி போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீ குரூப் பில எடுத்தா என்ன பொறுத்த வரைக்கும் எய்தர் ஆஸ்திரேலியா ஆர் இங்கிலாந்து ஆர்எல்ஸ் இவங்க யாரு ஆப்கானிஸ்தான், இப்படிதான் இந்த 3 டீம்ல தான். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து T20 டெஸ்ட் நல்லா ஆடினாங்கன்னா அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்களோட டெஸ்ட் ஸ்கெடியூல் பாத்தீங்கன்னா அவங்க WTC ஃபைனல் போன ஸ்கெடியூல்ஸ் எல்லாம் பார்த்தா நீங்க புரிஞ்சுப்பீங்க அவங்க எப்படி உள்ள போனாங்கன்னு சொல்லிட்டு. அதை தவிர்த்துட்டு T20 வேர்ல்டு கப்ல கூட அவங்க வந்து ரொம்ப தடுமாறி ஃபைனலுக்கு வந்துட்டாங்க. ஃபைனல் ரொம்ப ஈஸியா தோத்துட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஐ பிலீவ் எய்தர் ஆஸ்திரேலியா ஆர் இங்கிலாந்து செமிஃபைனல். ஆப்கானிஸ்தான் மேல நான் ஷோரா பெட் கட்டுவேன். ஆப்கானிஸ்தான் இந்த வாட்டி செமிஃபைனல் போயிட்டு உடைக்க போறாங்க அப்படின்றது ஒரு பிலிவா இருக்குது எனக்கு. இந்தியன் சைட்ல பார்த்தா ஆப்கானிஸ்தான் அப்படி இல்ல, பவுலிங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தாலும் பேட்டிங் வந்து அவ்வளவு ஒண்ணு இல்ல. நம்ம அந்த லாஸ்டா பாக்க இல்ல, அவங்க பவுலிங் தான் பிளஸ்ன்னு சொல்ல வரேன். 230 240 கொடுத்தா கூட அதான் ஒரு 250 வரைக்கும் நான் கண்டிப்பா கன்சிடர் பண்றது ஒரு டப் தருவாங்க. பட் 280 மேல அபோவ் போயிருச்சுன்னா அவனால அது அந்த அளவு ஸ்கோர் அடிக்க முடியாதுன்னு சொல்றேன் சேஸ்ல. சரி, அதனால அவன் வீக்கா இருக்கான் மத்த டீம் கம்பேர் பண்ணும்போது. அதான் இங்கிலாந்து என்னதான் ஃபார்ம்லன்னு எடுத்தனாலையும் அவங்க பவுலிங் பார்த்தோம். ஒரு ஜோப்ராஜ் 150 மேல உட் இருக்காரு, அதில் ரஷித் இருக்காரு, பிரெண்டன் காஸ் இருக்காரு. இந்த மாதிரி மிடில் ஆர்டர்ல பார்த்தா லிவிங்ஸ்டன் இருக்காரு, அரிப்ரூக் இருக்காரு, ஸோ ஜோஸ் பட்லர் இருக்காரு. மிடில் ஆர்டர்ல ஓப்பனிங்கே பாத்தீங்கன்னா சால்ட் பென்டகன் ப்ராப்பர் டீமா இருக்கு. ஸோ அது வந்து பயங்கர எக்ஸ்க்ளூசிவா இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்ல நான் குறைச்சி மடிப்பு இல்லை, அதான் சொல்ல வரேன். சவுத் ஆப்பிரிக்காய சூஸ் பண்ணாம எய்தர் ஆஸ்திரேலியா இங்கிலாந்துல 1 டீம் ஆர்எல்ஸ் கண்டிப்பா ஆப்கானிஸ்தான் போகணும்னு ஐ பிலீவ் பண்றேன். அதே மாதிரி நான் என்ன என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா, கண்டிப்பா வந்து அப்செட் கொடுக்க தான் போறாங்க ஆப்கானிஸ்தான். அது ஏதாவது ஒரு மேட்ச் நடக்க தான் போகுது. ஆனா செமிஃபைனல் போனோம்னா ரிமைனிங் இருக்கிற அதாவது
அவங்க குரூப்ல இருக்கிற 3 டீமே வந்து நீங்க தோக்க வச்சா மட்டும்தான் வந்து அவங்க குரூப் அந்த செமிஃபைனல்ன்ற ஒரு வாய்ப்பு வந்து நம்மளால தக்க வச்சுக்க முடியும். பாகிஸ்தான் நான் போவேன், கண்டிப்பா நியூசிலாந்து போவாங்க நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா நியூசிலாந்து நீங்க ரொம்ப ரொம்ப சாதாரணமா இடம் போட்டீங்க. அவங்க அந்த அளவுக்கு பேட்டிங் இருக்கு, அந்த அளவுக்கு அவங்களுக்கு பவுலிங் இருக்கு. எய்தர் இந்தியா ஆர் பாகிஸ்தான் இல்லைன்னா நியூசிலாந்து பக்கா. எப்படி நான் ஆப்கானிஸ்தான் பக்கா போவாங்கன்னு சொல்றேனோ அதே மாதிரி ஹூ வில் பி த ஃபைனலிஸ்ட், யார் வந்து ஃபைனல் போவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு டஃப்பான கொஸ்டின் தான். ஏன்னா இப்ப செமிஃபைனல்ல குரூப் ஏல ஃபர்ஸ்ட் செகண்ட், குரூப் பில ஃபர்ஸ்ட் செகண்ட் இருப்பாங்க. சோ அப்படி வரும்போது நம்ம ப்ரெடிக்ட் பண்றது மேபி ஃபைனல்ஸ்ல சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்ல இருக்கு. இல்ல நான் எப்படி சொல்றேன்னா ஸ்குவாட வச்சு பார்த்தா இந்த 2 பேரும் தான் பாஸ் ஃபைனல் அடிச்சுக்க போறாங்க. அதுதான் நான் பிலீவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. நான் வந்து யார் போவாங்கன்னா நீங்க ஒரே குரூப்ல இருக்கிறவங்க சொல்லுங்க, இல்ல வேற குரூப்ல இருக்கவங்க சொல்லுங்க. இந்த 2 டீம் கன்ஃபார்ம் ஃபைனல் போறாங்க அப்படின்னு நான் பிலீவ் பண்றேன்னா யார சொல்லுவீங்கன்னு கேக்குறேன். உங்களோட விஷயம் கூட இருக்கலாம் அது. நான் விஷ் பண்ண நான் இதுதான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு. நான் வந்துட்டு அகைன் சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா போறேன். ஓகே குட். எம்ஜி நீங்க? இங்கிலாந்து இந்தியா போகும். வாவ் நைஸ், செம காம்பினேஷனா இருக்கு இங்கிலாந்து இந்தியா. எஸ்கே நீங்க சொன்னா? நான் இந்தியா பாகிஸ்தான் போகும்னு சொல்றேன். பிளாக் பஸ்டர் கமாவும் சொல்லிட்டுக்கிறீங்க. இல்ல எல்லாருமே ஏன்னா எல்லாருமே ஏன் இந்தியாவை சொல்றேன்னா இப்போதைக்கு இந்தியாவுக்கு டஃப் கொடுக்குற டீம்னு பார்த்தா எல்லா சைடுமே பெரிய வீக்னஸா இருக்கு. அதனால இந்தியா வந்து அவங்க ஆல்ரெடி நீங்க ஒரு புக் பண்ணிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஐ பிலீவ் இந்தியா நியூசிலாந்து போறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் நியூசிலாந்து எந்த விதத்திலும் குறைச்சி மறுப்பிடவே மாட்டேன். அந்த மாதிரி ஒரு நியூசிலாந்து வந்து ஒரு பயங்கரமான டீம். எப்பவுமே அவங்க அண்டர் ரேட்டடாவா ரேட் பண்ணிடுறோம். அதனாலதான் அவங்க வந்து பெருசா தெரியறதுல. பட் ஐ பிலீவ் இந்தியா வந்து ஃபைனல் போனாலே வந்து பிளாக் பஸ்டரா தான் இருக்கும். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான்னா இன்னும் டபுள் பிளாக் பஸ்டரா இருக்கும் இல்லையா? அது இன்னும் சீரியஸா நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். அப்படி ஒரு ஆசை. 2017 பரவாயில்ல, அது மேட்ச்னா தோக்குறது ஜெயிக்கிறது நார்மல் தான். பட் அங்க போறதே பெரிய விஷயம். இல்ல பட் அந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எல்லாம் கொஞ்சம் ட்ரீம் பண்ணி பாருங்க. அந்த நாள் எப்படி இருக்கும். அந்த நாளே வந்து உலகமே அதுக்கு வந்து நாம ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும்ல, அப்படி சொல்றேன். இல்ல உங்களோட விஷ் படி எனக்கு ஃபார்ம் கண்டிஷன் அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. ஓகே நீங்க சொல்ற மாதிரி நினைச்சா பயங்கரமா இருக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் ஃபார் த டீமை பத்தி கேட்டா லாஸ்ட் கொஸ்டினா ஹூ வில் பி த சாம்பியன்ஸ்? நான் சொல்றேன் பாஸ், இவங்க தான் சாம்பியன்ஸ் தான். யார் சொல்லுவீங்க? ஆல்ரெடி 2 டீமை சூஸ் பண்ணிட்டீங்க, இன்னும் ஒரு டீமை சூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இல்ல எதனால இந்தியான்றீங்க? அந்த அதுதான் எனக்கு முக்கியம். ஏன்னா நீங்க இந்தியான்னு சொல்லுறீங்க, எதனால இந்தியான்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல. குவாலிட்டி இருக்கு. நம்ம பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் லைன் அப் பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். டாப் ஆர்டர் என்னதான் பேசாலையும் அந்த மாதிரி பிளேயர்லாம் இப்போ கோலி மாதிரி பிளேயர்லாம் ஒரு முக்கியமான சுச்சுவேஷன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவான்னு தெரியும். பவுலிங் தான் கொஞ்சம் வீக்கா தெரியுது. மற்ற 7 டீம் கம்பேர் பண்ணும்போதும் அவங்களும் கொஞ்சம் பவுலிங்ல கொஞ்சம் சின்ன சின்ன தடமாட்டம் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்தியா எடுத்துட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து சவுத் ஆப்பிரிக்கா மேல போறேன். ஏன்னா T20 ரிவெஞ்ச் எடுப்பாங்க சவுத் ஆப்பிரிக்கான்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா அவங்க டீமும் எனக்கு பிடிச்சிருக்குன்றதோட எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க. எனக்கு பவுலிங் ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கு சவுத் ஆப்பிரிக்கா கம்பேர் பார்க்கும்போது. மார்க்கோ யான்சன், அப்புறம் சம்ஷி, மகாராஜா, அதுக்கப்புறம் நீங்க வியான் முல்டர், இந்த மாதிரி ஆல்ரவுண்டர்ல நிறைய கேட்டகரி வச்சிருக்காங்க. பவுலிங்ல ஒரு டாப் 3 ஒரு 3 பவுலர் தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க தவிர மத்த அந்த 2 பவுலர் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பண்ணிருக்காங்க. நிகிடியும் ரபடாவும் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க ஓடிஎல்ல, அதுக்காக சொல்றேன். அதே மாதிரி நீங்க இப்ப மார்க்கு பவர் பிளேல பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி நுங்கி நெகிடியும் அப்புறமா ரபடாவும் அவங்க பண்ணிட்டாங்கன்னா அவங்க அழகா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் மிடில்ல வந்துட்டு அழகா அந்த ஸ்பின்னர்ஸ் வச்சு கவர் பண்ணிடுவாங்க. மார்க்கோ யான்சனை விட்டுட்டீங்களே, அவரும் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ரீசன்ட் மேட்ச் எல்லாமே பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சோ அந்த அளவுக்கு இருந்தா கூட ஐ திங்க் இந்தியா கிட்ட அந்த அளவுக்கு கூட இல்ல நம்ம கிட்ட. அதுவும் ஒரு பெரிய கன்சர்ன். அவங்க பவுலிங்கை கம்பேர் பண்ணும்போது நம்மளது கொஞ்சம் அதை விட, ஏன்னா பும்ரா அவர் டீம்ல இல்ல, முகமது ஷமி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபார்ம்ல இல்ல. ஒருவேளை ஃபார்முக்கு வந்தா பயங்கரமா இருக்கும். இப்ப நம்மளுடைய மெயின் வந்து ஹர்ஷ்தீப் சிங் மட்டும்தான் நம்ம முழுசா ஒரு பவுலரா நம்பிட்டு போக முடியும், ஒரு பாஸ் பவுலர்ல. அப்படி இருக்கும்போது அவங்க நம்மள்த கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளவு ஃபார் பெட்டரா இருக்கு. சோ கேகே வந்து இந்த வருஷம் 25ல சவுத் ஆப்பிரிக்கா தான் கப்பு மேல கைய வைக்கிறாங்கன்னு சொல்றாரு. இல்ல நடந்தா ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரொம்ப வருஷமா தவிச்சிட்டு இருக்காங்க.
வில் சி என்ன நடக்குதுன்ட்டு. எஸ்கே உங்களுடைய ஃபைனல் வின்னர் ஆஃப் த 25. ஓகே. கேக்க சொன்ன மாதிரி வந்து சவுத் ஆப்பிரிக்கா ரிவெஞ்ச் எடுக்கும் இந்தியான்னாரு. ஆனா நான் வந்து பாகிஸ்தான் இந்தியா ஃபைனல் போகுன்றதுனால பாகிஸ்தான் இந்தியா ரிவெஞ்ச் எடுக்கும். அப்படி எடுத்தாக்கவும் வந்து இந்தியா வந்து ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி இருக்கும், கப் அடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் நான் சொல்றேன்னா, இந்த இப்போ நடந்த இந்த பைலேட்டர் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர ஒரு டாமினன்டான வின்னு. பும்ரா இல்லாமலே வந்து அந்த அளவு வந்து பேட்டிங்ல வந்து ஒரு கான்பிடண்டா வந்து அந்த மேட்ச் இந்த சீரீஸை கொண்டு போனாங்க. அதோடு இல்லாம வந்து ரோஹித், கோலி, அப்புறம் ஹர்திக் பாண்டியா, சுபம் கில், முகமது ஷமி, இந்த மாதிரி வந்து எல்லாரும் ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு கேங் இருக்கு இந்த டீம்ல பொறுத்த வரைக்கும். பும்ரா இல்லைன்றது ஒரு குறை மட்டும்தான். பட் அதை வந்து நம்ம கொஞ்சம் வந்து அந்த பாஸ் பவுலர் அந்த அந்த சைடை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங் அப் பண்ணிட்டாங்கன்னா ஸ்பின் எல்லாம் நம்ம வந்து ஒரு கவலையே பட தேவையில்ல. ஏன்னா நம்ம கிட்ட ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. அதனால வந்து கண்டிப்பா இந்தியா வந்து ஈஸியா வந்து இது மேனேஜ் பண்ணிடுவாங்க தான் நினைக்கிறேன். இந்தியா வந்து இதனால பேட்டிங்னால இந்தியா வந்து வின் பண்ணும்னு நான் நினைக்கிறேன். பேட்டிங் இருக்கு. என்ன கேட்டா ஐ திங்க் நான் வந்து பிளாக் கேப்ஸ் தான் போவேன். நியூசிலாந்து அப்பவே ஃபைனல் வந்து ஐ திங்க் நியூசிலாந்து தான் போவாங்க. ஐ திங்க் இந்த வாட்டி பிளாக் கேப்ஸ் வந்து அந்த கப்பை தொடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான், ஏன்னா அவங்களுடைய நம்ம ரொம்ப அண்டர்ரேட்டடா நினைக்கிறதுனால ஐ திங்க் அவங்களுடைய ஃபார்ம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குது. அதனால அவங்க அப்படி போவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் வந்து மோஸ்ட் MVP ஃபார் பேட்டிங், மோஸ்ட் MVP ஃபார் பவுலிங். நீங்க வந்து இந்த 8 டீம்ல இவர் தான் பேட்டிங்ல MVP இருப்பாரு, இவர் தான் பவுலிங்ல MVP இருப்பாருன்னா யாரை சொல்லுவீங்க? எஸ்கே நீங்களே ஆரம்பிங்க. ஒரு பயங்கர ஒரு டஃப்பான ஒரு கொஸ்டின் தான். நிறைய பேர் இருக்காங்க. நீங்க ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா, கேன் வில்லியம்சன், ஜோ ரூட், பாபர் அசாம், ஸ்டீவன் ஸ்மித், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. நீங்க வந்து ஒரு ஓடினா ஒரு பெரிய ஒரு என்ன நம்ம ஓடினா ஒரு சில பேர் கிங் மேக்கர்ஸ். விராட் கோலி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓடினா அவர் தான், டெஸ்ட்னா ஸ்டீவன் ஸ்மித். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாருமே ஆடும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து ஆடுற கடைசி ஒரு ICC டோர்னமெண்டா கூட இது இருக்கும். ஏன்னா இதுக்கு மிச்சம் ஒவ்வொருத்தரும் ரிட்டையர் ஆகிறதுக்கான ஏஜும் ஆயிடுச்சு. நீங்க அடுத்த வேர்ல்ட் கப்ல பார்த்தா மேபி ரோஹித் சர்மா இல்லாம இருக்கலாம், அதே மாதிரி ஸ்டீவன் ஸ்மித் இல்லாம இருக்கலாம், கேன் வில்லியம்சன் இல்லாம இருக்கலாம், ஈவன் விராட் கோலி கூட நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா 27 தான் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது பாபர் அசாம் எல்லாருமே சேர்ந்து ஆடும்போது இது வந்து ஒரு அந்த பேப் 4 பேப் 5ன்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால இதுல வந்து யார் MVP-யா இருப்பாங்க? ஒரு ஃபைனல் செட்டில்மெண்ட் மாதிரி வாங்கடா அடிச்சு பாத்துருவோம் அப்படின்ற மாதிரி இருந்தா யார நீங்க சூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்றேன். எனக்கு இவர் தான் பாடிப்பாருன்னு தோணுதுன்னா யார சொல்லுவீங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா MVP வந்து மோஸ்டா வாங்க போறது கேன் வில்லியம்சன் தான் இருக்கும்னு தோணுது. ஏன்னா அவருக்கு கன்சிஸ்டன்ஸுக்கு பேர் போனவரு. ஸோ அதனால நான் வந்து கண்டிப்பா வந்து அவரு நிறைய ரன் ஸ்கோர் பண்ணுவாரு, அதோட இல்லாம நிறைய மேன் ஆஃப் த மேட்சும் வாங்குவாருன்னு தோணுது. பேட்டிங்ல பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரே குழப்பமா தான் இருக்குது. ஏன்னா இது வந்து பாகிஸ்தான் பக்கம் போறேன். ஏன்னா அவங்க வந்து ஊருன்றதுனால வந்து ஷைன் அப்ரீதி வந்து நிறைய விக்கெட்ஸ் எடுப்பாருன்னு அப்படின்னு தோணுது எனக்கு. இல்ல சான்ஸ் நிறைய இருக்கு. அவங்க கிரவுண்டு, அவங்களுக்கு பரிச்சயமான கிரவுண்டு, ஹோம் கிரவுண்ட்ல அவங்க முன்னாடி ஆடும்போது இட்ஸ் அ ஹியூஜ் திங். எல்லாம் அந்த ரோர்ஸ் எல்லாமே இருக்கும்போது நல்லா பயங்கரமா இருக்கும். கெட் குட் ஆப்ஷன். ஏன்னா நீங்க சொன்ன 2 பேருமே வந்து சாதாரணமான பிளேயர் கிடையாது. MG நீங்க சொன்னா உங்களுடைய மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஆஃப் பேட்டிங் அண்ட் பவுலிங்னா யாரை சொல்லுவீங்க? அந்த லக்கை பேஸ் பண்ணி ரோஹித் சர்மா சூஸ் பண்ணலாம்னு இருக்கேன். மேபி அவர் இது வரைக்கும் ஃபார்ம் இல்லை. லாஸ்டா ஒரு செஞ்சுரி பார்த்தோம். ஒரு 3 மேட்ச்ல ஒரு 2 மேட்ச் செஞ்சுரி வந்தா கூட ஐஎஸ் ரன் கிட்ட ஓப்பனிங் வர. அவர் ICC டோர்னமெண்ட் வந்தாரு, அவர் பீஸ்ட் சதமா அடிப்பாரு. இந்த மாதிரி ஒரு 5 மேட்ச்ல ஒரு 2 செஞ்சுரியா கிளிக் ஆகுன்றதுனால நான் ரோஹித் சர்மா போறேன். அப்புறம் பவுலிங் பாத்தீங்கன்னா ஜோப்ராஜ் ஏதோ ஸ்ட்ரைக் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அந்த பவர் பிளேயரும் சரி, அது ஒரு சரி ஜோப்ராஜ் இருப்பாங்க. உங்களுடைய ஆப்ஷன்ஸ்? நான் வந்து 2 பேருமே இந்தியா மேல போறேன், இந்தியா பிளேயர்ஸ் தான் போறேன். ஸ்ரேயஸ் ஐயர் லீடிங் ரன் ஸ்கோரரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். பவுலர்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி. ஏன்னா நம்ம எல்லாமே துபாயில ஆடுறோம். ஸோ இன்கேஸ் அவருக்கு எல்லா மேட்சுமே அவரு தான் பிளே பண்ணுவாரு ஸ்பின்னர்லன்ற போது கண்டிப்பா வருண் சக்கரவர்த்தி லீடிங் விக்கெட் டேக்கரா இருப்பாருன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். கப்பு மட்டும் சவுத் ஆப்பிரிக்கா அடிக்கும். ஆமா அப்படி இல்ல. இப்ப நீங்க IPL எடுத்துக்கிட்டீங்கன்னா டாப் ரன் ஸ்கோர் எங்க இருப்பான், விக்கெட் டேக்கர் எங்க இருப்பான், ஆனா கப்பு வேற இல்ல. இது பாயிண்ட் தான். ஹர்ஷல் பட்டேல் எல்லாம் இது வாங்குவார், பர்பிள் கேப்.
ஸ்ரேயஸ் வந்து ஹையஸ்ட் ரன் கிட்ட வாய்ப்பு இருக்கு. ஆமா Nice. ஏன்னா இது நானும் வந்து வந்து ஈஸியா விக்கெட் இல்ல அவர் வந்து கண்டிப்பா கண்டிப்பா fourth நீங்க ஏன்னா batsman. லாஸ்ட் சான்ஸ் இருக்கு 2023 நியர்லி 500 ரன் அடிச்சு வச்சிருக்காரு ஸ்ரேயஸ் ஐயர். கம்போஷர் வந்து அந்த பேட்டிங் வந்து ஓடிக்கு பயங்கரமா சூட் ஆகும். நான் வந்து கண்டிப்பா கேன் வில்லியம்ஸ் கூட தான் போவோம். பவுலிங்னு எடுத்துக்கினா நிறைய ஆப்ஷன் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி. ஐ பிலீவ் இந்த நியூசிலாந்து டீம்ல நான் எல்லாமே நியூசிலாந்து தான் போறேன். இதே நான் நியூசிலாந்து டீம் போறேன்னா பவுலிங்னா எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து பயங்கரமா போறாங்க. ஆடம் மில்னி அண்ட் ஹென்ரி வந்து பயங்கரமா பண்றாங்க. ஐ திங்க் ஆடம் மில்னி வந்து இன்னும் கொஞ்சம் பயங்கரமாவே பண்ற மாதிரி எனக்கு சாரி மட்டன்ரி ஆடம் மில்னி இல்ல மட்டன்ரி வந்து எனக்கு இன்னும் பயங்கரமா. ஏன்னா நான் ரீசெண்டா நினைச்ச எல்லா ஓடியிலும் பார்த்தா கொஞ்சம் நல்ல கண்ட்ரோலாவும் இருக்குது பாகிஸ்தான்ல போடும்போது. ஏன்னா அவர் வந்து எப்படின்னா ஸ்விங் இதெல்லாம் கிடையாது, நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பவுலரு. அப்படி இருக்கும்போது வந்து எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், இந்தியாவும் நியூசிலாந்தும் செமிஃபைனல்ல ஃபைனல்ல வந்துடவே கூடாது. அது என்ன தெரியல. ஐயோ அது வரலாம் நல்லா இருக்கும். பயமா அந்த அந்த கோர் வந்து பயங்கரமா செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க நல்லா பண்ணிருக்காங்க பாகிஸ்தான்ல ஆல்ரெடி. சோ அதனால அவங்க கூட போறேன். ஸோ ரொம்ப அழகா சொன்னீங்க. நாளைக்கு வந்து முதல் மேட்ச்ல நமக்கு எவ்வளவு ப்ரெடிக்ட் பண்ணது எவ்வளவு உண்மையா இருக்கு போதுன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா ரெண்டு டீம் வந்து பயங்கரமான டீமு. பாகிஸ்தான் ஒரு பக்கம், நியூசிலாந்து ஒரு பக்கம். இப்பதான் ரெண்டு பேரும் ஃபைனல்ஸ் விளையாடிட்டு மறுபடியும் லீக் மேட்ச் ஆடுறாங்க, நாக் அவுட் மேட்ச் ஆடுறாங்க. ஸோ அந்த ஒரு பாகிஸ்தான் பிளேயர்ஸ் அவங்களுக்கு வந்து ஃபைனல் தோத்ததுக்கு ஒரு பயங்கர கடுப்பாவும் இருக்கும். அதே மாதிரி அவங்க வந்து இப்ப நடப்பு சாம்பியன் வேற. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு மேட்ச் கூட தோக்க கூடாது, ஃபைனல் போய் ஆகணுன்ற ஒரு பயங்கரமான ப்ரெஷர் இருக்கும். ஹோம் கிரவுண்ட்ல ஆடுறதுனால ரொம்ப அதை என்ஜாய் பண்ணி ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு மேட்ச் உங்களோட ப்ரெடிக்ஷன் எம்ஜி கேகேஎஸ்கே நீங்க என்ன ப்ரெடிக்ட் பண்றீங்களோ சொல்லுங்க. ஹூ வில் பி தி வின்னர் ஆஃப் நாளைக்கு மேட்ச்? பாகிஸ்தான் போலான்னு இருக்கேன். லாஸ்ட் 2 மேட்ச் நியூசிலாந்து ஜெயிச்சிருக்காங்க பாகிஸ்தான் ஆப்போசிட். ஸோ ரிவெஞ்ச் மேட்ச் எடுத்து எல்லாரும் ரிவெஞ்சுன்னு பேசுறதுனால நான் பாகிஸ்தான் சைடு போலான்னு இருக்கேன். பாகிஸ்தான் தான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ண வின்னிங்கோட ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல வரீங்க. கேகே நான் வந்து நியூசிலாந்து சப்போர்ட் பண்றேன் நாளைக்கு கண்டிப்பா. ஏன்னா அவங்கதான் செமிக்கு குவாலிஃபை ஆவாங்க சொல்லியிருக்கேன். ஸோ அப்கோர்ஸ் நான் நியூசிலாந்து சப்போர்ட் பண்ணி ஆகணும். சோ நான் வந்து பாகிஸ்தான் வந்து செமிக்கு குவாலிஃபை பண்றேன். அதனால பாகிஸ்தான் வின் ஆகுன்னு சொல்ல முடியும் போல இருக்கு. ஆனா இதுல வந்து பாகிஸ்தான் இந்தியா மேட்ச் இந்த குரூப்ல நடக்க போகுது. அதுல யாரும் சொல்ல போறோம்னு தெரியல, அது பாத்துக்கலாம் வரும்போது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து நான் பாகிஸ்தான் சொல்றேன்னா, பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு நியூசிலாந்து எல்லா சைடுமே. ஆல்ரவுண்டரா எடுத்துக்கிட்டோம், இல்ல வந்து ஒரு பவுலிங் லைன் எடுத்துக்கிட்டோம், பேட்டிங் லைனா எடுத்துட்டோம். ஈவன் அவங்களுக்கு என்னன்னா இதை வந்து பிரேக் பண்றதுக்கு வந்து அந்த ஹோம் கண்டிஷன் ஒண்ணுதான் வந்து பாகிஸ்தானுக்கு ஹெல்ப்பா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால பாகிஸ்தான் பவுலிங் கூட ஸ்ட்ராங்கா தான். ஹாரிஸ் ஷா இருக்காரு, நசீம் ஷா இருக்காரு, சைனாத் இருக்காரு. ரொம்ப பயங்கரமா அதான் சொல்றேன். அவங்க ஹோம் கிரவுண்ட் போதே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க விளையாடி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பயங்கரமா கை கொடுக்கும் மற்ற கிரவுண்டை கம்பேர் பண்ணும்போது. அதனால நீங்க என்னதான் நீங்க நியூசிலாந்து வந்து சீரீஸ் வின் பண்ணியிருந்தா கூட லாஸ்ட் சீரீஸ், பட் ஒரு நல்ல ஒரு கன் டீம் தான் பாகிஸ்தான். நம்ம அவட குறைச்சி எடைய போடவே முடியாது. ஸோ நானும் வந்து கண்டிப்பா நியூசிலாந்து மேலதான் போறேன். ஸோ இது எம்எஸ்கேகே விசஸ் எம்ஜிஎஸ்கே ஆயிடுச்சு. நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ உங்களோட